ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸ்வீட் கார்ன் வடை. ஓகே, என்ன வச்சுருக்கேன்? ஸோ அதுக்கு ஸ்வீட் கார்ன், ஓகே, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கேப்சிகம் நைஸாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். இது புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையா? புதினா கொத்தமல்லி என்ன வேணால் போடலாம். இப்போ புதினா கொத்தமல்லி இருக்குது. புதினா கொத்தமல்லி இருக்குது இப்போ. ஓகே, அப்புறம் கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். குடமிளகா, கடலை மாவு, அரிசி மாவு, க்ரீன் சில்லி, கொஞ்சோண்டு ஜிஞ்சர், அப்புறம் சால்ட். ஓகே, பச்சை மிளகா, இஞ்சி, உப்பு. பச்சை மிளகா, இஞ்சி, உப்பு. எப்படி கட் பண்ணுறது காமிச்சிடும். அதுதான் ஒன்று வச்சுருக்கேன். ஓ அப்படியா? ஓகே. இது உரிக்கிறது. ஓகே, இப்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தெரியுது இல்லையா? ஆமாம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படியே கத்தினால ஒரு கோடு போடணும். ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் கொஞ்சோண்டு இப்படி வரும், கொஞ்சம் பாலெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஈஸியாக நல்ல இதெல்லாம் வரும். ஸோ காமிக்கிறேங்க. லைன் எடுத்துருக்கோம் இல்லையா? இதுக்கப்புறம் கையாலே அப்படியே ப்ரெஸ் பண்ணால் அப்படியே ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்களா? ஆமாம். ஸோ இப்படி ஈஸியாக எடுத்துடலாம். கையில் வருது, நீட்டாக வரும். கையில் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக அப்படியே வந்துடும். நிறைய வேஸ்ட் ஆகாமல் வரும். எதுவுமே வேஸ்ட் ஆகாது. பார்த்தீங்களா இந்த செகண்ட் லைன் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்குன்னு. ஸோ இப்படி வேஸ்ட் ஆகாமல் வந்துடும். ஸோ அப்படியே இந்த ஃபுல்லாக உரிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் உப்போடு சேர்த்து எல்லாத்தையும் அரைக்கணும். உப்பையும் சோளத்தையும். ஓகே, ஜலம் போடல இதுக்கு. ஓகே, அப்படியே அரைச்சிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு கலக்கணுமா? இதுக்குள்ளே போட்டு கலக்கணும். இஞ்சி, கடல மாவு, பச்சை மிளகா, அரிசி மாவு. ஓகே, அரிசி மாவு, குடமிளகா. ஆமாம். இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சோண்டு இது போடலாம். அப்போ அதுக்கப்புறம் சரி, புதினா கொத்தமல்லி போட்டோம். ஓகே, நல்லா கலந்து எல்லாத்தையும். மாவை விட அது ஜாஸ்தியாக இருக்குல்ல? ஆமாம், மாவை விட புதினா கொத்தமல்லி தான் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லைன்னா புதினா கொத்தமல்லி டேஸ்ட்டு போயிடும். நல்லதுலாம் சரி, நிறைய சேர்த்துக்கணும். கார்ன் போட்டிருக்கோம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினால அவ்வளோ இது. அரிசி மாவு போட்டிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கோம். இப்படி நல்லா தட்டிட்டு இப்படி தட்டணும். இது நல்லா இருக்கான்னு தெரியல, பட் இந்த மாதிரி தட்டணும். ஃபர்ஸ்ட் டைம் தான் வரும், அப்புறம் சரி போக போக வரும். போன வாட்டி நேற்றுக்கு வரவே இல்லை, இன்னைக்கு வருது இல்லை? ஆமாம். நான் வந்திருக்கேன். இதில் எத்தனை போடலாம்? ஒரு 5-6 போடலாமா? என்ன எவ்வளோ இருக்குன்னு பார்த்து போடு சார். ஒரு 5-6 போடலாம். ப்ரௌன் ஆகிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம். இன்னும் வந்துட்டுல ஸ்வீட் கார்ன் வடை. சோள வடை. அதுக்கு வந்து சட்னி வந்து தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும். என்ன சட்னியாலும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், தக்காளி சட்னியும் நல்லாயிருக்கும், வேர்க்கடலை சட்னியும் நல்லாயிருக்கும். வேர்க்கடலை பிடிக்கும், எல்லாத்துக்கும் வேர்க்கடலை சட்னி தான். சூப்பராக வந்திருக்கு. தேங்க்ஸ் விஸ்வேஷ். தேங்க்யூ.